பிப்ரவரி 9, 2026 9/2/2026 தமிழ் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 26ஆம் நாள் திங்கட்கிழமை, விசாகம் நட்சத்திரம், தேய்பிறை அஷ்டமி திதி, யோகம் சரியில்லை. மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கலவை பரமேஷ்டி குரு ஆராதனை. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகாரிகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சந்திரன், மகரத்தில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சுக்கிரன் ராகு புதன், மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அது உங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். வெற்றி வழியில் பயணிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த ஒரு நபர் இன்னைக்கு உங்களை தேடி வந்து சந்தித்து உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துட்டு போவாரு. சக பணியாளர்கள் விஷயத்துல உங்களுக்கு இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்கள் விலகி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுக்கு இன்னைக்கு செலவு ஏற்பட்டாலோ அல்லது வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டாலோ அதன் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். தந்தையால் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனசு சார்ந்த விஷயம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுக்கு ஏதாவது இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, நெஞ்சு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதே சமயம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில உங்களுக்கு பண உதவிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க வேலை சம்பந்தமா முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் புதிய பாதையில் பயணிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பார்வையில குருவின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு. இன்று உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும். கடன் உதவிகள் கிடைக்கிறத காட்டிலும் உங்களுக்கு சொந்தமா பண சம்பாத்தியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உறவுகள் விஷயத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சில மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த தடமாற்றங்கள் விலகும். அதனால உடம்புலையும் மனசுலையும் புத்துணர்ச்சி பெறுவீங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். மேல் அதிகாரிகள் மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல உங்க தந்தை அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற பெரிய மனிதர் அவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சலும் விலகும் சூழ்நிலை ஏற்படும். ஆனா தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. வயசானவங்களுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கு. அது அவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுக்கான செலவா இருக்கும். அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்புகள் இருக்காது. கணவன் மனைவி உறவுல வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். அவருடைய ஆரோக்கியம், உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. வழக்கு சம்பந்தமா உங்க வாழ்க்கை துணை எடுக்கக்கூடிய முயற்சியில உங்களுடைய பங்களிப்பின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் பிடிவாத குணத்துடன் செயல்படக்கூடிய நபரால, அதாவது உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத மன உளைச்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்புகள் இருக்காது. வேலை சம்பந்தமா நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு வெளியூருக்கு அலைச்சலை ஏற்படுத்துவாங்க அல்லது வெளியூருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இடமாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக புதிய அனுபவங்களை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மிதுன ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால உடன்பிறப்புகளின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழியில உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். அரசாங்க அதிகாரிகள் விஷயத்துல கொஞ்சம் மெத்தன போக்கூட இருங்க. ஆனா அவங்க கிட்ட இன்னைக்கு ரொம்ப நெருங்கி பழகினீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் தயங்க மாட்டாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தை தவிர்த்தால் உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். பிடிவாதத்துல வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சாதனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சல் உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் புதிய அறிவுரைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். உடன்பிறப்புகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் மனசுல சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரம் முதிர்ச்சி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. நீங்க உங்களுடைய கலைத்துறை சார்ந்த பயணத்தில் புதிய அனுபவங்களை பெறுவதன் மூலமாக சாதனைகள் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுக்கு நீங்க உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள்ல சில தேவையற்ற விஷயங்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். கடக ராசி. ராசிநாதன் 4ஆம் இடத்துல குருவின் பார்வையில நிலம் சார்ந்த முதலீடுகள், தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த செலவுகள் சந்தோஷத்தை கொடுக்கும். கவலைகளை போக்கக்கூடிய வகையில இருக்கு. மனசுல இருந்த இனம் புரியாத குழப்பம் நிவர்த்தியாகும். நீங்க வண்டி வாகன வகையில பிசினஸ் பண்றீங்க அல்லது ஏதாவது டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் பண்றீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அமோக வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அதே சமயம் தந்தையோடு சேர்ந்து பிசினஸ் பண்றவங்க, அப்பாவோட பிசினஸ் எடுத்து நடத்துறவங்க, இல்ல அப்பாவோட பிசினஸ்ல நீங்களும் பார்ட்னரா இருக்கீங்கன்னா உங்களுடைய பிசினஸ்க்காக இன்னைக்கு நீங்கள் அலைச்சலை சந்திப்பீர்கள். அந்த அலைச்சல் உங்களுக்கு வெளியூர் பிரயாணத்தை ஏற்படுத்தினாலும் அதனால வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் பார்ட்னர்ஸ்னால, அதாவது உங்க தந்தையாலேயோ உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்னாலேயோ உங்களுடைய தொழில் சிறப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படும். தொழில் ரீதியாக வருமானம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பண வருமானம் ஏற்படும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கொஞ்சம் டாமினேட் பண்ணாலும் அதனால உங்களுக்கு பெருசா நஷ்டம் இருக்காது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் இன்று உங்களுக்கு உடம்ப வருத்திக்கிட்டு வேலை பண்ற மாதிரி சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்துல ஒரு நற்செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்கள் எடுத்த முடிவுகளில் வெற்றி அடைவார்கள். அதனால உங்களுக்கு குடும்ப கௌரவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். அதே சமயம் உங்களுடைய எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் கூட வசூலாவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் இருந்த குழப்பமான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா மாறும். அதனால நீண்ட நாட்களுக்கு பிறகு மன அமைதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதனால இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க. அதனால பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க மனசும் உடம்பும் புத்துணர்ச்சி அடையறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உடன்பிறப்புகளோ அல்லது குழந்தைகளோ உங்களுக்கு சாதகமா செயல்படுவாங்க. வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர்கள் வழியில் சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அதை சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிடிவாதத்துல யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க. அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்துல எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமா பயன்பெறும். அதாவது உங்க கூடவே இருந்து உங்களுக்கு எதிராகவே பேசிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு அவங்களையும் அறியாம உங்களுக்கு சாதகமா பேசி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகும். ஆபீஸ்ல வர வேண்டிய பண பாக்கியங்கள் வசூலாகும். இன்னைக்கு ஏதாவது ஒரு லோன், ஹேண்ட் லோன் போட்டிருக்கீங்க, இல்லாத ஒரு அட்வான்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அந்த அட்வான்ஸ் உங்க கைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று நிதானத்துடன் செயல்பட்டு அவர்களையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இனி எந்த ஒரு முயற்சியிலையும் வெற்றி அடைவீங்க. காரிய வெற்றி ஏற்படும்.
கலைத்துறை நண்பர்களுக்கு சக பணியாளர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். உங்களுடைய தனிப்பட்ட தன்னம்பிக்கையின் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட நேர்மை வெளிப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். கன்னி ராசி, குடும்பஸ்தானத்துல குரு பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சுக குறைவிலிருந்து விடுதலை கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் கவலைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷனோ இல்ல ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதுல இருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய இடமாறுதல் ஏற்படுறதுக்கும் அந்த இடமாறுதல் மூலமாக புதிய அனுபவங்கள் பெறுவதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வருமானம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்க உங்க படிப்புல எதிரிகளை, அதாவது காம்படிட்டர்ஸ வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்னைக்கு கேஷ் இன்சென்டிவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் இல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க அதிக பிரசங்கத்தனமா பேசுறதுக்கு குறைச்சுக்கோங்க. இன்னைக்கு குடும்ப விஷயத்துல நிதானத்துடன் செயல்பட்டால், பொறுப்புடன் செயல்பட்டால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். நீண்ட நாட்களாக வேலை சம்பந்தமாக முயற்சி எடுத்து தடுமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று தாயாரின் ஆலோசனையின் பேரிலோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் ஆலோசனையின் பேரிலோ எடுக்கக்கூடிய முடிவுகள் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எப்பவுமே எடுத்தெறிஞ்சு பேசுறது, அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசுறது, இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலையா இருந்தது. இன்னைக்கு நீங்க நிதானத்தோட பேசுறத பார்த்தா அவங்க மேல் அதிகாரிகள் உங்களை பெருமைப்படுத்தி பேசுவாங்க. இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். நிதானத்துடன் பேசுங்கள். நன்மைகளை அறுவடை செய்வதற்கு தயாராகுங்கள். துலாம் ராசி, ராசியில சந்திரன் குருவின் பார்வையில, குருவின் நட்சத்திரத்துல, இதனால உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும். குறிப்பா வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். தந்தை மூலமாக நற்செய்திகள் வரும். தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள், கடன் சம்பந்தமான முயற்சிகள்ல உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்திக்கிறதுக்கு கடன் வாங்குவீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால கொஞ்சம் படபடப்பா பரபரப்பா வேலை பண்ணுவீங்க. மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய ஆதிக்கத்தனத்தை பார்த்து அவர்களே ஒரு செகண்ட் அடங்கி போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆபீஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அதீத பலனை ஏற்படுத்தி உங்களுக்கு வளர்ச்சியை தரும், தன லாபத்தை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக அலைச்சலை சந்திப்பீங்க. உடம்பு உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. தாயாருடன் சற்று வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். அப்படி நீங்க சும்மா இருந்தீங்கன்னா உங்க தாயார் தேவையில்லாம உங்களை சங்கடப்படுத்துவாங்க. அதனால அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் மயான அமைதியை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்க நட்சத்திரத்திலே சந்திரன் டிராவல் பண்றாரு குருவின் பார்வையில. இன்று உங்களுக்கு அமோக நற்பலன்கள் ஏற்படும். உங்க வீட்டுல ஏதோ ஒரு சுபகாரியம் நடப்பதற்கான சூழ்நிலை அமைந்து கொண்டிருக்கின்றது. அது உங்களுடைய தலைமையில நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குடும்பத்தாரின் மரியாதை உயர்வை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விருச்சிக ராசி, விரயஸ்தானத்துல 2ஆம் வீட்டு அதிபதி குருவின் பார்வையில அவருடைய நட்சத்திர சாரத்தை சந்திரன் டிராவல் பண்றது வருமானத்தை தரும். வருமான அதிகரிப்புக்கான சேமிப்பை தரும். அந்த சேமிப்பு செலவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியான முதலீடுகள் சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய வேலையில நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுக்காக சில வெளியூருக்கு டிராவல் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில இருக்கு. அதே சமயம் குழந்தைகள் அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அதனால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இல்லை. உங்க உடம்ப பத்தின கவலை இருக்கும் தவிர அந்த உடம்புனால எந்த விதமான மருத்துவ சங்கடமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படும். ஆனா அந்த தனிப்பட்ட தேவைகள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்யும். ஆரோக்கிய விஷயமா மருத்துவ ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்கு. கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலையை கொடுத்தாலும் வருமானத்தை கொண்டு அதை அடைப்பதற்கான முயற்சியில வெற்றி அடைவீங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக
எதிர்பார்த்து ஏமாந்த விஷயத்துல இன்னைக்கு ஒரு புதிய மாற்றத்தை உணர்த்துவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலதான் நல்ல செய்தி வரும். அது வரைக்கும் உங்களுக்கு கவலை, மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். உங்க வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சற்று நிதானம் தேவை. ஏன்னா நீங்க அவசரப்பட்டு பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணம் இழப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய குடும்பத்தாரின் ஆரோக்கியம் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். அது உங்களுக்கு இந்த மூச்சு சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்றதுக்கான நேரம் இது. அது சம்பந்தமான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இன்று பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அந்த பிரயாணங்களால் உங்களுக்கு நஷ்டங்கள் இல்லாமல் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். தனுசு ராசி, இன்று குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். எதிரிகள் கூட அடங்கி போவார்கள். எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படுத்துகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்துல அவங்க பிடிவாதம் முடிச்சாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் அதட்டி உருட்டி வேலை வாங்குவீங்க. அதட்டி மிரட்டி அவங்கள பணிய வைக்கிறதுக்கான முயற்சியில வெற்றி அடைவீர்கள். இன்று உங்களுக்கு வியாபார லாபமும் பண வருமானமும் அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடந்த கால நினைவுகள் மனசுல இனம் புரியாத குழப்பத்தை ஏற்படுத்தி பின் சரி சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஒரு விதத்துல கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகள் மனசுல கவலையை ஏற்படுத்தும், பாரத்தை அதிகரிக்கும். ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுடைய கடந்த கால சில தவறுகளை திருத்திக் கொள்வதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த காலத்தில் உதவி செஞ்ச சில நபர்களை மனசார நினைத்து அவர்களுக்கு நன்றி கூறுவீர்கள். இன்று உங்களுக்கு நன்றி உணர்வு மேலோங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கடன் சார்ந்த உதவிகள் கிடைத்து அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். உங்க வியாபாரத்துல லாபம் பெருகுவதற்கான சூழ்நிலை இருக்கு. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான முயற்சியில வெற்றி அடைவீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் சற்று அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டு சங்கடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் காரணமாக சில வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிரிகளை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துலதான் அதிக பிரசங்கித்தனமா பேசுவீங்க. அதனால பேசுறதுல கவனம் தேவை. வியாபாரத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வியாபாரத்துல உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை காரணமாக தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மகர ராசி, தசமஸ்தானத்துல குருவின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு குருவின் பார்வையில. இதனால உங்களுக்கு தொழில் ரீதியான கடனுதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கறதுக்கான முயற்சியில கடன் வாங்குவீங்க. அந்த கடன் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். கடக ராசிக்கும் சரி மகர ராசிக்கும் சரி இப்ப சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான நேரம். அதற்கான கடன் உதவிகள் முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீங்க சொந்தமா பிசினஸ் பண்றேன், சொந்தமா வியாபாரம் பண்றேன், ஹோம் பேஸ்ட் ஒர்க் பண்றேன், ஹோம் பேஸ்ட் பிசினஸ் பண்றேன் அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு விஸ்தீரணம் அடைகிறதுக்கு, அதாவது விரிவாக்கம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா இன்னும் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு அரசாங்க ரீதியான கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு புதிய நட்புகளின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனா அதே சமயம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உடம்பும் மனசும் புத்துணர்ச்சி அடைகிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. கணவன் மனைவி உறவுல புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய சூழ்நிலை. குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக இன்னைக்கு ரொம்ப பெருசா கோவப்பட்டு சண்டை போட மாட்டீங்க. அதனால உங்க வீட்டுல நிதானமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். நீங்க நிலம் சம்பந்தமான தொழில் பண்றவராக இருந்தா இன்னைக்கு அமோக வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கோ நிறைய ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்றதுக்கோ இன்னைக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். நீங்க விவசாயம் சார்ந்த தொழில் செய்வராக இருந்தா இன்னைக்கு தொழில்ல உங்களுடைய தொழில் விவசாயம் விரிவடைவதற்கான வாய்ப்பு இருக்கு.
விவசாயத்திலிருந்து தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்ப ராசி, பாக்கியஸ்தானத்துல சந்திரன், அதுவும் குருவின் பார்வையில உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இருந்த கவலைகள் விலகும். குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க வீட்டில உங்களுக்கு திருமணமாகி வெகு நாட்கள் ஆகி இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுக்கு வம்ச விருத்தி, அதாவது உங்களுடைய வம்சம் விருத்தி ஆகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு இன்று பண வரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாக நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். பங்காளிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். பங்காளிகளால் ஏற்பட்ட வழக்குகள்ல உங்களுக்கு செலவாகும், ஆனா அவங்க மூலமா உதவிகள் கிடைத்து அந்த செலவை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்ப கௌரவத்துக்காக சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னா அது செலவுகளை ஏற்படுத்தும். ஆனா அந்த செலவுகளால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. குடும்பத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய சுய கௌரவத்துக்காக சில விஷயங்கள் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேணாம். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா இன்னைக்கு அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லாட்டி அவங்களால உங்களுக்கு பணவரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாகவோ உடன்பிறப்புகள் மூலமாகவோ உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் சம்பந்தமான பிசினஸ் பண்றேன், அதாவது மாண்டேசரி ஸ்கூல் நடத்துறேன், இல்ல ஸ்கூல் குழந்தைகளுக்கு உண்டான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வைக்கிறேன், இல்ல குழந்தைகளுக்கான சாப்பாடு சம்பந்தமான விஷயங்கள் பண்றீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு வியாபார அமோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகிறதுக்கான திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மீன ராசி, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால கொஞ்சம் உங்க உடம்ப பாத்துக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்துவது நல்லது. ஆரோக்கியத்துல மட்டும் இல்ல, உங்களுடைய வண்டி வாகன வகையிலும் சற்று நிதானம் தேவை. வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது நீங்க கவனக்குறைவா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். என்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சில தப்பு பண்ணுவீங்க, அதை உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பத்தி கேலி பேசுவாங்க. ஆனா அதே சமயம் அவங்களுக்காக இன்னைக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. கடந்த கால தவறுகள் இன்னைக்கு நீங்க அதை நினைச்சு வருத்தப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. கடந்த காலத்துல நீங்க பண்ணின தவிர நியாயப்படுத்தி பேசினீங்கன்னா தேவையில்லாத விமர்சனங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். நீங்க பேசினா சண்டை தான். அது வீட்டுல பேசினாலும் சரி, அக்கம் பக்கத்துல பேசினாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலும் சரி, வேலை செய்யற இடத்துல பேசினாலும் சரி, உங்களுடைய பேச்சுக்கு எதிர்வாதம் செய்து தேவையில்லாத விமர்சனங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்கள அடக்கி ஆளணும்னு நினைச்சீங்கன்னா அது மேலும் சிக்கலை கொடுக்கும், வாக்குவாதம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன லாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளின் பண உதவிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல மனசு சார்ந்த விஷயங்கள் கவலைகளை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. அதே சமயம் வெளியூர் பிரயாணங்கள் ஒன்று உங்களுக்கு பண நஷ்டத்தை ஏற்படுத்தும், இல்லது பொருள் நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும்.